பாலாஜி முருகதாஸ் அவர்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் 2 ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாகவும் பரவிட்டு இருந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை கேட்ட எல்லாருமே பயங்கரமான ஷாக்லையும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாலாஜி முருகதாஸ் அவர்கள் யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. பட் இது வரைக்கும் அவர் யாரை லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கும் எதுவும் தெரியல. அண்ட் பாலாஜி சைட்ல இருந்து இன்னும் அபிஷியலா அவர் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்போ ரீசெண்டா பாலாஜி அவர்கள் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு, பட் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லல, சாரி அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாலாஜி அவர்களுக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இப்ப திடீர் எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறதை பார்த்து எல்லாருமே பயங்கரமான ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரோட ஒய்ஃபோட போட்டோவை அவர் கிராப் பண்ணிட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கிராப் பண்ண ஃபேஸை வச்சு எல்லாரும் பார்க்கும் பொழுது அது ஐஸ்வர்யா மேனனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா மேனனை டேக் பண்ணியும் நிறைய பேர் போஸ்டும் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்து ஐஸ்வர்யா மேனன் இது வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவானியும் பாலாஜி முருகதாசும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. பட் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே பயங்கர க்ளோஸா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் சிவானி வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, சிவானியோட எந்த பர்த்டே ஃபங்க்ஷனையும் விடாம பாலாஜி அவர்கள் டைரக்டா அங்க போய் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸும் அப்பப்ப ரிலீஸ் ஆயிட்டு தான் இருந்துட்டு இருந்துச்சு. இத மாதிரி இருக்கிற நேரத்துல இவர் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்ட நியூஸ் அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கிங் கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. என்னதான் இது இப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஏப்ரல் 1 ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாத்தையும் ஃபுல் பண்றதுக்காக தான் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நியூஸ் உண்மையா இல்ல பாலாஜி அவர்கள் சும்மா பிராங்க் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரா அப்படின்றத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.